மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி அலசி ஆராய போறோம்னா டெஸ்ட். ஆமாங்க, படத்தோட பேரே டெஸ்ட். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ஒரு டவுட், ஓப்பனிங்லேயே சொல்லிடலாம்னு. டெஸ்ட்னு ஏன் படம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. டெஸ்ட் நம்மளுக்கு வச்சிருக்காங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களே டெஸ்ட் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா அந்த அளவுக்கு செலிப்ரேட் தாம்தூம்னு பண்ணுவாங்களான்னு தெரியலன்னு அவர் முன்னாடியே யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படம் ஓவராலா பார்த்தானா எப்படி இருக்குன்றது லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்துரும். ஐயோ சொல்லிட்டேன்னா அவங்கதான் இப்ப சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்களே, சரி பரவாயில்ல. நயன்தாரா ரொம்ப கியூட்டா அழகா செம சூப்பர் எக்ஸ்பிரஷன். படத்துல அதிகமா அவங்கதான் டிராவல் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டா மாதவன் சார் பண்ணியிருக்காரு. மாதவன் சார் அவரோட எக்ஸ்பிரஷன் பத்தி சொல்ல முடியாது. சாக்லேட் பாய் ஆல் டைம் ஃபேவர். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அப்படியே வயசான மாதிரி தெரியுறாங்க. பட் அதுவும் ஒரு ரீசனாவே அவரோட கேரக்டருக்கு அழகா வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேரோட பேர் கப்பல் வந்து ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. அதே டைம்ல அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த் பண்ணியிருக்காரு. சித்தார்த் வந்து ஒரு ஞாபக மருதி மாதிரி அடிக்கடிக்கு பல விஷயங்கள் மறந்துடுறாரு. அது இல்லாம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், அங்கேயும் வந்து சில விஷயங்கள் மறக்கிறாரு. அவருக்கு நார்மலா கிரிக்கெட் பிளேயர்னாலே நிறைய பேர் வந்து இங்க பிராமின்ஸா தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பாலிடிக்ஸ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்திலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிராமின்ஸ் தான் டிராவல் பண்ணவங்க. அது என்ன ரீசன் தெரியாது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிராமின்ஸை தான் தேடி போடுறாங்க. அதுவும் என்ன ரீசன் நம்ம சொல்லக்கூடாது, மத்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்றாங்க. சித்தார்த்துக்கு ஒய்ஃபா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு மீரா ஜாஸ்மின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களும் வந்து சைலண்டா வராங்க, சில இடத்துல வராங்க, அப்படியே அழகா சைலண்டா பிளே பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான சின்ன பையன் இருக்கான். ஸோ அது ஒரு குட்டி ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமா வந்து காளி வெங்கட் ஒரு இடத்துல கடன் வாங்குறாரு. அந்த கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் பாத்தீங்களா, இந்த இடத்துல மேட்ச் பிக்சிங் பிளஸ் பாலிடிக்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து ஓவராலா போயிட்டு இருக்கு. இப்படியேதான் போகுது. அது என்னன்னா, வண்டியில டீசல் எல்லாமே இருக்கு, ஆனா வண்டி தள்ளி விட்டாதான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. எப்படி பார்த்தாலுமே பிரேக்குக்கு அப்புறம் தான் படம் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது. படத்தோட ஃபுல்லாவே வந்து நம்ம நயன்தாரா மேம் தாங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன் அதுதான் படத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருக்குன்னே கண்டிப்பா சொல்லணும். இப்போ சித்தார்த் பாத்தீங்கன்னா மேட்ச்க்காக விளையாட வேண்டிய கட்டத்துல வந்திருக்காரு. தொடர்ந்து அவரோட மேட்ச்ல வந்து நிறைய டிராப்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச்ன்னு சொல்லிட்டாங்க. சோ இதுக்காக வின் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்துட்டாரு. ஏன்னா இது நீங்க எந்த மேட்ச்லயும் நீங்க தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இதுதான் உங்களோட லாஸ்ட் மேட்ச்ன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த பிரஷர்ல அவரும் இருக்க. இந்த பக்கம் மாதவன் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாரு. சோ எரிபொருள் அது வந்து பப்ளிசிட்டி பண்ணணும், அது வந்து கொண்டு வரணும்னா அவருக்கும் காசு தேவைப்படுது, ஒரு ப்ரெஷர். அது மட்டும் இல்லாம நயன்தாராவுக்கும் மாதவனுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம்லயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லயுமே வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சித்தார்த் வந்து அப்பா என்னை மேட்ச்க்கு நீ கூட்டிட்டு போங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க பையனை அரைஞ்சோன்னா அவங்க பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும். இந்த டைம்ல இன்னொரு டைம்ல பாத்தீங்கன்னா மாதவன் சார் அவர் வாங்கியிருக்க கடன் எல்லாமே வந்து நயன்தாரா மேமுக்கு தெரிய வருது. சோ அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி இத்தனை வருஷம் கூட இருந்து என்னை ஏமாத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்களும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இந்த மீட்டிங்கை வந்து அவங்க தனியா இருக்கும்போது இதை வந்து நம்ம மாதவன் வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் தேவை. ரெண்டாவது அவரோட ரிசர்ச்சை வந்து பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வந்து அது ஒரு பே கொடுக்கணும். ஸோ இந்த பேக்கெல்லாம் காசு வேணும். என்ன பண்றதுன்னு தெரியாம மேட்ச் பிக்சிங்க்கு இறங்குறாங்க. அதாவது நான் சொல்ற வேலையெல்லாம் நீ தான் பண்ணணும். சித்தார்த் வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் அவருக்கு இந்த 3 மேட்ச்லயும் அவர் வின் பண்ணணும். வின் பண்ணாதான் அவர் அடுத்த மேட்சுக்கு வந்து போக முடியும், ஒரு இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக முடியும். ஸோ இந்த டெஸ்ட் மேட்சை தான் ஃபுல்லாவே டெஸ்ட் 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 எல்லாருக்குமே டெஸ்ட், குழந்தையின்மை டெஸ்ட், அப்புறம் மேட்ச் பிக்சிங் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம
இந்த டெஸ்ட் இது எல்லாமே வந்துதான் நம்மள போட்டு குழப்பி எடுத்திருக்கு. இது எல்லாமே நம்மள வந்து ஸ்லோவா போகுது. கொஞ்சம் மேபி எனக்கு வந்து என்ன தோணுதா, இது வந்து ரொம்ப அழகான கதைங்க, ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க விறுவிறுப்பா கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா மாதவன் சரோட அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. நயன்தாரா மாதவன் செம்ம பேர். சித்தார்த் சூப்பரா பண்ணி இருந்தாலும் அவர் ஏன் இந்த மாதிரி ஸ்லோவாவே அவரை கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரியல. லாஸ்ட் வரைக்குமே அப்படியேதான் போயிட்டு இருந்து தேவையில்லாத ஒரு 2-3 சீனை வந்து இன்செர்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஓவரால் ஓகே. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல மாதவன் சொன்ன மாதிரி இவரு 3 மேட்ச்லயும் அவர் தோத்தாரா, அவங்க பையனை இவங்க காப்பாத்துனாங்களா, நயன்தாரா மேமுக்கு குழந்தை கிடைச்சதா, சோ இது எல்லாமே படத்தோட ஸ்டோரியா வச்சிருக்காங்க. இத வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனா இன்னும் வேற லெவல். டெஸ்ட்ல வந்து சூப்பரா பாஸ் ஆயிருக்கும். 100/10 100 எடுத்துட்டு இருக்கோம். சோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேகா இருக்கு. நிறைய இடத்துல வால்யூம் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். இதே டைம்ல நம்ம மூவில இருக்கிறவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகாந்த். ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கீங்க, அருமையா பண்ணியிருக்கேன். ஆனா சில இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, மறக்காம பாத்துக்கோங்க. ஓகே, இந்த படத்துல மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்து படத்தை இன்னும் நல்லா அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு மியூசிக் தாங்க. மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி ஸ்ரீ கோபாலன். அந்த பொண்ணோட சாங்ஸ்ல வந்து ஒரு அருமையான ஈர்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். சோ மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு. ஓகே, நான் டாடா பாபாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. சோ அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.